இங்கே பாருங்கள், இது ஒரு கம்மாக்காரை, இது ஒரு கிணறு, பக்கத்தில் கோயில் இப்படி இருக்குது. சரிங்களா? ஊர் பேரையூர்லேருந்து, பேரையூரோடைய அவுட்டர் வெளிப்பகுதி இது. அப்படியே இந்த கிணத்த பக்கம் வர்றோம். கிணத்துல எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நல்ல ஆழமான வட்ட கிணறு பாருங்கள். வெறும் குப்பையாக தான் கிடக்குது. கிணத்துல தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை, குப்பையாக தான் கிடக்குது. இப்படித்தான் நம்மளுடைய பராமரிப்பு இருக்குது. எல்லாத்துலேயும் நீர்நிலைகள் எல்லாத்தையும் அழிச்சாச்சு. எல்லாத்தையும் ஒன்று இப்படி ஒரு கரை, அங்கிட்டு கம்மாலேயும் தண்ணி இருக்க போகிறதில்ல, கிணத்துலேயும் தண்ணி இருக்க போகிறதில்ல. தண்ணி இல்லாமல் குப்பையை தான் அப்படி மெத்த போகிறோம். இவ்வளோ தான் நம்ம நீர் மேலாண்மை இருக்குது. என்னத்தை படித்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரில. வெறும் பணத்தை மட்டும் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கும். கற்றதனால் பயனென் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறது தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம படித்து என்ன செய்ய போகிறோம், எவ்வளோ படித்து என்ன செய்ய போகிறோம். ஒரு நீர்நிலையை கூட சுத்தமாக வச்சுக்கிட முடியல, நீர்நிலை கூட தண்ணி வர வைக்க முடியல. அவ்வளோதான் நம்ம